அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிசி தேர்வில் மிக முக்கியமான ஒரு யூனிட் 8. இதில் பெண்களின் பங்கு, அதாவது விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்குங்கிற டாப்பிக்கில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் வந்து அஞ்சலை அம்மாள். ஸோ சுதந்திர போராட்ட வீரர், அதுக்கப்புறமேல சட்டமன்ற உறுப்பினராகவும் இருந்திருப்பாங்க. ஸோ இவங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். டிஎன்பிசி தேர்வுகளில் இதற்கு முன்னாடி இவங்களை பற்றி என்னென்ன கேள்விகள் கேட்டாங்கிறதையும் இந்த கிளாஸோட பின்னாடி நம்ம வந்து பார்க்கலாம். இவங்களுக்கு ஒரு அடைமொழியும் இருக்குது, தென்னிந்திய ஜான்சி ராணி அப்படின்னு சொல்லி. ஸோ இதற்கு முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா வேலுநாச்சியார் அவர்களையும் வந்து சொல்லுவாங்க. பட் தென்னிந்திய ஜான்சி ராணின்னு சொல்லிட்டு காந்தி அவர்களை வந்து அழைச்சிருப்பார். ஸோ இது ஒரு கொஸ்டின். ஸோ இவங்களை பற்றி நம்ம டைரெக்டாக வந்து பார்க்க போகலாம். இது கேலக்ஸி அகாடமி, சேலம். அஞ்சலை அம்மாள். ஸோ இவர்கள் பிறந்த வருடம் வந்து 1890. கடலூரில் முதுநகர் அப்படிங்கிறக்கூடிய ஒரு இடத்துல வந்து பிறக்கிறாரு. 1890 கடலூரில் முதுநகர் அப்படிங்கிற இடத்துல வந்து பிறக்கிறார். ஸோ இவருடைய கணவர் பெயர் வந்து பார்த்திங்கன்னா முருகப்பா. ஸோ இவர் ஒரு முக்கியமான நபர். ஏன்னா இவருடைய போராட்டங்களுக்கு மிக உறுதுணையாக இருந்தவர் இவரும். இவருடைய பெற்றோர் யாருன்னு பார்த்திங்கன்னா முத்துமணி அம்மாக்கண்ணு. ஸோ முத்துமணி அம்மாக்கண்ணு இவர்களுடைய பெற்றோர். ஸோ தனது குடும்ப நிலங்கள், வீடு இவற்றையெல்லாம் விற்று தான் வந்து பார்த்திங்கன்னா இந்திய சுதந்திர போராட்டத்தில் வந்து பங்கு பெற்றிருப்பார். ஸோ 5வது வரியில் மட்டும்தான் படிச்சிருப்பார். ஸோ அதுக்கப்புறம் குடும்ப சூழ்நிலையின் காரணமாக வந்து அவர் படிப்பை வந்து பாதியிலே வந்து விட்டுருப்பார். 1921 வந்து பார்த்திங்க அப்படின்னா காந்தியடிகள், ஸோ இவர் வந்து காந்தியடிகளோட ஒரு தீவிர அவருடைய கொள்கைகளில் வந்து தீவிர ஆர்வமுடையவர். ஸோ அதனால் 1921 காந்தியடிகளை வந்து சந்தித்து தேசிய காங்கிரஸில் வந்து நினைச்சுக்கிறாரு. அதே வருடம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒத்துழையாமை இயக்கம் வந்து நடக்கும். ஸோ நான் கோஆப்ரேஷன் மூவ்மெண்ட், அதை வந்து தன்னை வந்து இணைத்து கொள்கிறார். ஸோ இதுதான் வந்து அவர் முதலாக ஒரு பொது வாழ்வில் எடுத்து வைத்த முதலடி. ஸோ இது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட். ஸோ ஏன்னா இப்போ ஒரு ஒத்துழையாமை இயக்கத்தில் தன்னை இணைத்து கொண்ட முதல் ஒரு தமிழக பெண்மணியாக வந்து இயக்கிறாரு. ஸோ இதற்கு முன்னாடி நம்ம பார்த்துருப்போம். ஸோ அது மாதிரி சிவில் டிசோபீடியன்ட் மூமெண்ட், அதாவது உப்பு சத்தியாகிரகத்தில் வந்து முதலில் பங்கேற்று அதற்காக வந்து சிறை சென்றவர் யாருன்னு கூட பார்த்துருப்போம். ஸோ ருக்மிணி லட்சுமதி. இவர் வந்து முதலாக ஒத்துழையாமை இயக்கத்தில் பங்கேற்ற ஒரு பெண்மணி. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதற்கப்புறம் 1927 என்ன நடக்குது அப்படின்னா நீல் சிலை ஒன்று சென்னையில் இருக்கும். ஸோ அது நீல்ங்கிறவர் யார் அப்படின்னா 1857 முதல் விடுதலை போர் வந்து நடக்கும். ஸோ அதில் அந்த சிப்பாய் கழகத்தில் பல்லாயிரக்கணக்கான அதற்காக எதிராக பங்கேற்ற அத்தனை ஒரு பல்லாயிரக்கணக்கானவர்கள் வந்து கொலை செஞ்சவர் தான் நீல். அவருக்காக ஒரு சிலை வந்து வச்சுருப்பாங்க ஆங்கிலேயர்கள். அதை வந்து நாங்கள் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 1927 சோமயாஜுலு அப்படிங்கிறவர் வந்து நீல் சத்தியாகிரகான்னு ஒன்று நடத்துவார். நீல் சத்தியாகிரகா அப்படின்னு சொல்லிட்டு 1927 வந்து நடக்கும். அதில் பங்கேற்ற ஒரு பெண்மணி தான் வந்து அஞ்சலை அம்மாள். ஸோ இந்த கேள்வி வந்து இதற்கு முன்னாடி நடந்த டிஎன்பிசி தேர்வில் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ 1927 நடந்த அதில் பங்கேற்ற பெண்மணி இதுக்கு முன்னாடி டிஎன்பிசி தேர்வில் கேட்டிருக்காங்க. ஸோ அவர் மட்டும் இல்லாமல், இதில் தான் முக்கியமான பாயிண்ட், அவருடன் சேர்ந்து அவரது மகள், ஒரு 9 வயது மகள், அவருடைய மகளுடைய பேர் வந்து அம்மாக்கண்ணு. ஸோ அஞ்சலை அம்மாள் அவர்களின் மகளுடைய பேர் வந்து அம்மாக்கண்ணு. அவரையும் சேர்த்து வந்து பங்கேற்கிறாரு. ஸோ இதுதான் முக்கியமான பாயிண்ட். ஸோ அவரை வந்து தாயோடு சேர்த்து மகளையும் வந்து சிறைக்கு வந்து போகிறாங்க. ஓகேங்களா? ஸோ சிறையை கண்டு 5வதாக இருக்கிறாரு. இதில் என்ன ஒரு முக்கியமான இதுனா, ஸோ கைது செஞ்சால் ஒன்று அவங்களுக்கு வந்து 1 வாரம் சிறை தண்டனை, அதாவது அஞ்சலை அம்மாளுக்கு இந்தமாரி இந்த போராட்டத்தில் பங்கேற்பற்றதுக்காக அவரது மகள் அம்மாக்கண்ணையை வந்து கைது செய்கிறாங்க. ஸோ அப்போ ஒன்று சொல்கிறாங்க, 1 வாரம் வந்து உங்களுக்கு சிறை தண்டனை அஞ்சலை அம்மாள், அப்படி இல்லைன்னா உங்கள் மகளுக்கு 4 வருட சிறை தண்டனை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ உடனே என்ன பண்ணிடுறாங்கன்னா, ஓகே மகள் வந்து சிறையில் இருக்க வேணாம்னு சொல்லிட்டு இவர் மட்டும் வந்து சிறைக்கு வந்து போகிறாரு. ஸோ அந்த தருணங்களில் வந்து பார்த்திங்கன்னா காந்தியடிகளுக்கு வந்து அந்த அம்மாக்கண்ணு வேலை வந்து ஒரு காந்தியடிகளின் மனக்கவர்ந்தவராக வந்து அம்மாக்கண்ணு வந்து இருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ காந்தியடிகள் வந்து அப்பப்பெல்லாம் தமிழகம் வரும்போதெல்லாம் அந்த அம்மாக்கண்ணு வந்து பார்ப்பார். இந்த நிகழ்வு நடக்கும்போது வந்து என்ன பண்ணுவார்னா, சரி ஓகே அந்த குழந்தைய வந்து காந்தியடிகள் அவர்களே வந்து தத்தெடுத்து, ஸோ அவங்களே வந்து எடுத்து அவர்களுக்கு லீலாவதி அப்படிங்கிற பெயர் சூட்டி,
லீலாவதிங்கிற பெயர் சூட்டி அவர் ஒரு வார்தா ஆசிரமம் ஒன்று நடத்திட்டு இருப்பார். அந்த இடத்துக்கே வந்து அவங்கள வந்து என்ன பண்ணிடுறாங்க, கூட்டி போயிடுறாங்க. ஸோ இதுதான் வந்து முக்கியமான பாயிண்ட். ஸோ அப்போ காந்தியடிகள் தான் அந்த அஞ்சலை அம்மாள் அவர்களுடைய பெண் மகளை அம்மா கண்ணுக்கு லீலாவதிங்கிற பேர் வைக்கிறாரு. இதுவும் டிஎன்பிசி தேர்வில் கேட்கப்பட்ட கேள்வி. அதற்கடுத்து அஞ்சலை அம்மாள் வந்து பார்த்திங்கன்னா 1931 அனைத்து இந்திய காங்கிரஸ் மகளிர் குழுவோட தலைவராக இருக்காங்க. ஸோ பிரசிடெண்ட் ஆஃப் இவர் தான் ப்ரெசைட் பண்ணுறாரு அனைத்து இந்திய மகளிர் காங்கிரஸ். ஸோ ஆல் இண்டியா உமன் காங்கிரஸை ப்ரெசைட் பண்ணுற தலைவராக இருக்கிறாரு. 1932 எகைன் வந்து சட்ட மறுப்பு இயக்கத்தில் வந்து தொடங்கும்போது அதில் வந்து பங்கு பெறாரு. ஸோ அவருடைய கணவரும் வந்து சேர்ந்து வந்து வேலூர் சிறைக்கு வந்து போகிறாங்க. ஸோ 1932 நடந்த ஈவெண்ட் முக்கியம். ஸோ சிவில் டிசோபிடியன் மூவ்மெண்ட். இதற்கு முன்னாடி நம்ம சொன்னோம் இல்லைங்களா, 1927 நீல் சத்தியாகிரகம் நடக்குது. ஸோ அதில் அவளுடைய மகளோட 9 வயது மகளோட பங்கு பெறாரு, சிறை போகிறாங்க. அது எங்கே சிறை அப்படின்னா சென்னை. இதுவே சட்டமறுப்பு இயக்கத்துக்காக வந்து போராடும் போது 1932 ஸோ அவருடைய கணவரோட சேர்ந்து போராடுறாரு. அதற்காக வந்து வேலூர் சிறையில் அடைக்கப்படுகிறார். அப்படி அடைக்கப்படும் பொழுது அவர் ஒரு நிறை மாத கர்ப்பிணி. ஸோ அவர் கர்ப்பமாக இருக்காங்க. ஸோ இருக்கும்போது ஒரு மாதம் அவகாசம் கேட்டு அதுக்கப்புறம் வெளியில் வந்து ஒரு குழந்தை வந்து பிறக்குது. ஸோ அவருக்கு ஒரு பையன் வந்து பிறக்கிறாங்க ரெண்டாவதாக. ஸோ அப்போ அதனால் வந்து அவங்கள என்ன சொல்கிறாங்கன்னா, பிரசவத்திற்காக 1 மாத பரோல் கேட்ட வீர தமிழிச்சி அப்படிங்கிற மாரியும் சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் மகன் பிறந்த 2 வாரங்களுக்கு அப்புறம் எகெயின் வந்து வேலூர் சிறைக்கு வந்து அனுப்பப்படுறாரு. ஸோ இது ஒரு முக்கியமான ஈவெண்ட். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர் அவருடைய முதல் பெண்ணான அம்மா கண் அவர்களே வந்து பார்த்திங்கன்னா அவர் பெல்லாரி சிறையில் இருக்கும்போது தான் பிறப்பாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இவர் வந்து தென்னாட்டு ஜான்சி ராணி என்று அழைக்கப்படுகிறார். ஸோ காந்தியடிகள் அவர்களால். ஏன் அப்படின்னா 1933-34 வாக்கில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, காந்தியடிகள் தமிழகம் வருவார், எஸ்பெஷலி கடலூர் வராரு. வரும்பொழுது வந்து அஞ்சலை அம்மாள் அவங்களை சந்திக்கக்கூடாதுன்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ அஞ்சலை அம்மாள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ பர்தா அணிந்து ஒரு குதிரை மேலே வந்து சவாரி செஞ்சு காந்தியடிகளை வந்து தடையை மீறி வந்து பார்க்குறாரு. ஸோ அதனால் வந்து காந்தியடிகள் வந்து அவர் என்னன்னு சொல்கிறாரு, தென்னாட்டு ஜான்சி ராணி அப்படின்னு பாராட்டினார் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதற்கிடையில் 1940 வந்து பார்த்திங்கன்னா காந்தியடிகளின் தனிநபர் சத்தியாகிரகம், ஸோ அதுலேயும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறார். தனிநபர் இண்டிவிஜுவல் சத்தியாகிரகம் அதுலேயும் பார்ட்டிசிபேட் பண்ணார். அப்போ இவர் என்னென்ன போராட்டங்கள்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணாருன்னு கேட்பாங்க. 1921 நடந்ததுலையும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க, 1932 நடந்ததுலையும் கலந்து கொள்கிறார், 1940 அதுக்கப்புறம் 1942 நடந்த வெள்ளையனேர் வெளியேறு இயக்கத்திலையும் கலந்து கொண்டு சிறை சென்றார். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா கடப்பா, பெல்லாரி, அதன் பிறகு வேலூர் சிலைக்கு மாற்றப்பட்டார். ஃபஸ்ட்டு வந்து இந்த வெள்ளையனே வெளியேறு இயக்கம், ஸோ அதாவது குவிட் இண்டியா மூவ்மெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணி கடப்பா சிறையிலும் இருக்கிறார். அதற்கு பின் பெல்லாரி, அதுக்கப்புறம் வேலூர் சிறைக்கு மாற்றப்படுகிறார். ஸோ இவர் வந்து கணவர் முருகப்பாவுடன், ஏன்னா அவருடைய கணவரோட வெள்ளூரில் இருக்கும்பொழுது 1932 வாக்கில் இருக்கும்போது அவரோட இருந்தவர் தான் சமித்திகினி நாயுடுங்கிறவர் வேறு யாரும் இல்லை, அஞ்சலை அம்மாளோட மகளை, அதாவது அம்மா கண்ணுவை திருமணம் செய்து கொண்ட, அதாவது காதல் திருமணம் செய்து கொண்டவர். ஸோ அஞ்சலை அம்மாளுக்கு வந்து மருமகன் சமித்திகினி நாயுடு. ஸோ ஓகேங்களா. ஸோ இவர் ஒரு பர்சன், அவரை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ 1947 தான் வந்து அம்மா கண்ணோட வந்து சமித்திகினி நாயுடுக்கு வந்து கல்யாணம் ஆகுது. ஸோ 1948 ஜனவரி 30 காந்தியடிகள் சுட்டுக் கொல்லப்பட்ட பிறகு சொந்த ஊருக்கு வராங்க. ஏன்னா அது வரையிலும் வந்து பார்த்திங்கன்னா வர்தா ஆசிரமத்தில் தான் வந்து இருப்பாங்க. ஸோ இது யாரை பற்றி சொல்கிறாங்க அப்படின்னா, சொந்த ஊர் திரும்புதல் என்பது இவங்களை பற்றி, ஸோ அதாவது அம்மா கண்ணு பற்றி சொல்கிறாங்க. அடுத்தது, இந்திய விடுதலைக்கு பிறகு 3 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் தான் அஞ்சலை அம்மாள். ஸோ 1952 நடந்த முதல் பொது தேர்தலில் வந்து இந்த கடலூர் தொகுதியில் நின்று வெற்றி பெற்றவர் அஞ்சலை அம்மாள். ஸோ இது ரொம்ப முக்கியம். அந்த ஊரில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை இருக்குது, ஒரு குடிநீர் பிரச்சனை. ஸோ தீர்த்தம்பாளையம் அப்படிங்கக்கூடிய ஒரு கிராமத்தில் ஒரு குடிநீர் பிரச்சனை ரொம்ப நாளாக வந்து வறட்சியில் இருக்குது. ஸோ அப்போ ஒரு திட்டம் வந்து செயல்படுத்துகிறாங்க. அதாவது புவனகிரி செல்லும் வீராணம் வாய்க்கால், அதாவது வீராணம் வாய்க்கால் புவனகிரி வரையிலும் போகுது. அந்த வாய்க்கால்லேருந்து ஒரு கிளை வாய்க்காலை உருவாக்கி தீர்த்தம்பாளையங்கிற கிராமத்துக்கு வந்து குடிநீர் வந்து கொண்டு போகிறாங்க. ஸோ அதனால் அந்த வாய்க்காலுக்கு பேர் இன்று வந்து என்னவாறு அழைக்கப்படுகிறது, அஞ்சலை வாய்க்கால் அப்படின்னே வந்து சொல்கிறாங்க. இது ஒரு முக்கியமான ஒரு குறிப்பு. ஸோ இந்த கால அட்டவணை வந்து பார்க்கலாம் அவங்கள பற்றி. ஸோ 1921 சுதந்திர போராட்டத்தில் இயங்குகிறார். ஸோ காந்தியடிகளின் ஆசி பெற்று ஸோ ஒத்துழையாமை இயக்கத்திலையும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. 1927 நீலன் அதாவது நீல் சிலை அப்படி கூட வச்சுக்கலாம். ஸோ நீல் ஸ்டாச்சு அகற்றுதல் தொடர்பாக வந்து பார்த்திங்கன்னா 1 வருடம் தண்டனை சென்னையில். அதுக்கப்புறம் 1931 உப்பு காய்ச்சும் போராட்டத்திலும் வந்து 6 மாத சிறை தண்டனை கடலூரில் இருக்குது. சால்ட் சத்தியாகிரகங்களையும் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. 33 மறியல் போராட்டம், அதுக்கப்புறம் 40 வந்து இண்டிவிஜுவல் சத்தியாகிரகா, எகைன் 42 குட்டி இண்டியா மூமெண்ட்ஸ், இதில் எல்லாத்துலேயும் பார்ட்டிசிபேட் பண்ணி கடலூர், திருச்சி, வேலூர், பெல்லாரி போன்ற சிறைகள்லாம் வந்து இவங்க வந்து போயிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு கால அட்டவணை.
ஸோ இது வந்து இதே தான் வந்து பார்த்திங்கன்னா ஆங்கிலத்தில் வந்து கொடுத்துருப்போம் இங்கிலீஷில். ஸோ ஒரு சோசியல் ஒர்க்கர் கடலூர்லேருந்து முதுநகருங்கக்கூடிய பிளேஸ், இவருடைய ஹஸ்பண்ட் வந்து முருகப்பா. ஸோ ஸ்ட்ரகிளுக்காக இவருடைய நிலம் எல்லாத்தையும் வந்து விற்றாங்க. ஸோ இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா தென்னிந்தியாவிலிருந்து முதலாக ஒத்துழையாமை இயக்கத்தில் பங்கு பெற்ற முதல் பெண்மணி. இது ஒரு மிக மிக முக்கியமான ஒரு பாயிண்ட். ஸோ இது வந்து கொஷினில் வந்து கேட்பாங்க. அதாவது தென்னிந்தியாவிலிருந்து முதலாக ஒத்துழையாமை இயக்கத்தில் பங்கு பெற்ற முதல் பெண்மணி. ஸோ இதுவே வந்து பார்த்திங்கன்னா சால்ட் சத்தியாகிரகம்னு வந்து இதுவே சால்ட் சத்தியாகிரகம்னு வந்து கேட்டாங்க அப்படின்னா அது வந்து ருக்மணி லக்ஷ்மிபதி. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி நீல் ஸ்டாச்சு சத்தியாகிரகா, சால்ட் சத்தியாகிரகா, சிவில் டிசிப்ளின் மூவ்மெண்ட், குட் இண்டியா மூவ்மெண்ட், இதில் எல்லாத்துலேயுமே வந்து இவங்க வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதனோட இதுதான் இது முன்னாடி நம்ம பார்த்தோம் 1927. ஸோ அவங்களுடைய பெண்ணோட அம்மாக்கண்ணோட சேர்ந்து வந்து அந்த போராட்டத்தில் வந்து பங்கேற்கிறாங்க. ஸோ இதையும் பார்த்தோம். அதுக்கப்புறம் அம்மாக்கண்ணு வந்து அடிக்கடி வந்து காந்திடி வந்து பண்ணுவார். ஸோ அவங்கள லீலாவதினு பேர் மாற்றி வர்தா ஆசிரமத்துக்கு வந்து கூட்டு போயிடுறாங்க. 1930 எகைன் சால்ட் சத்தியாகிரகத்தில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. 31 நம்ம சொன்னோம். ஸோ ஆல் இண்டியா உமன் காங்கிரஸ் மீட்டுக்கு பிரசிட் தலைமை தாங்குறாரு. ஸோ அதுக்கப்புறம் அரெஸ்ட் பண்ணுறாங்க. வெவ்வேறு மூமெண்ட்டில் வந்து இவங்களை வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ இதே முன்னாடி பார்த்தோம் 1932 சட்ட மறுப்பு இயக்கத்தில் வந்து அரெஸ்ட் பண்ணி வெள்ளூர் சிறையில் வைக்கும்போது ப்ரெக்னெண்ட்டாக இருப்பாங்க. அங்கே தான் வந்து அவங்களுக்கு வந்து மகன் வந்து கிடைக்கிறாங்க. ஸோ மகன் வந்து பிறக்கிறார் அப்படின்னு வந்து சொல்லுவோம். 1933-34 காந்தியை வந்து பார்க்கக்கூடாது தடை விதிக்கிறாங்க. இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா குதிரையில் ஏறி பர்தா அணிஞ்சு காந்தியை பார்க்கறதுனால காந்தி அவர் வந்து சவுத் இந்தியா சான்சலர்னு சொல்கிறாங்க. தமிழ்நாட்டுக்காக இது ஒரு 3 முறை வந்து சட்டமன்ற உறுப்பினராக வந்து இருந்திருக்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ இது எல்லாம் அஞ்சலை அம்மாள் தொடர்பான தகவல்கள். இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அஞ்சலை அம்மாள் தொடர்பான தகவல்கள். ஸோ ஓகேங்களா, ரொம்ப முக்கியமானது. இவர்களை பற்றி டிஎன்பிசி தேர்வில் கேட்கப்பட்ட கேள்வியில் வந்து இப்போ நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டில் எது கரெக்ட் அஞ்சலை அம்மாள் தொடர்பாக? ஸோ ஷி வாஸ் தி ஃபர்ஸ்ட் உமன் ஃப்ரம் சவுத் இந்தியா டு டேக் பார்ட் இன் தி நான் கார்ப்பரேஷன் மூவ்மெண்ட். அதாவது ஒத்துழையாமை இயக்கத்தில் 1921 தென்னிந்தியாவிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட தென்னிந்தியாவிலிருந்து பங்கு பெற்ற முதல் பெண்மணி. ஸோ இது வந்து கரெக்டான பாயிண்ட்டு. அதுக்கு அடுத்தது சிவில் டிசிப்ளின் மூவ்மெண்ட்லேயும் இவங்க பங்கு பெறாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அதற்காக தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து சிறையில் வந்து வேலூர் சிறையில் வந்து அடைக்கப்படுவார். 1927 அவங்க பெண்ணோட வந்து நீல் ஸ்டாச்சு சத்தியாகிரகத்தில் வந்து பங்கு பெறாங்கன்னு சொல்கிறாங்க. அதுவும் வந்து சரியான பதில். அதுக்கடுத்து சுதந்திரத்திற்கு அப்புறமேல வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 முறை வந்து அவங்க வந்து லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியோட மெம்பராக இருந்திருக்காங்க. ஸோ அப்போ அனைத்து தகவல்களும் இதில் வந்து சரி. ஸோ தமிழ் வெர்ஷன் இருக்குது, இதையும் வந்து பார்த்துருக்காங்க. இரண்டாவது கேள்வி, ஸோ எந்த ஒரு தமிழ்நாட்டில் சேர்ந்த எந்த உமன் நீலன், அதாவது நீல்னு சொல்லுவாங்க, தமிழில் நீலன் சொல்கிறாங்க, நீலன் சிலை அகற்றும் போராட்டத்தில் கலந்து கொண்டு சிறை சென்றார் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து கடலூர் அஞ்சலை அம்மாள் அவர்கள் மட்டும்தான். ஓகேங்களா, ரைட். இது வந்து முக்கியமான ஒரு பாயிண்ட். இதற்கான ஆன்சர் வந்து ஏ. அடுத்தது, பின்வரும் யாருடைய மகள் காந்தியினால் லீலாவதி என்று பெயரிட்டு வளர்க்கப்பட்டாள்? ஸோ இதற்கும் வந்து கடலூர் அஞ்சலை அம்மாள் அவருடைய மகள் ஸோ அம்மாக்கண் அவர்கள் தான். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா யூனிட் 8 அஞ்சலை அம்மாள் தொடர்பான தகவல்கள். இது ரொம்ப பயனுள்ளதாகவே இருக்கும். உங்களுடைய எக்ஸாம் ப்ரிப்ரேஷன் டிஎன்பிசி குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 வந்து ரொம்ப உபயோகமாக வந்து இருக்கும். இது கேலக்ஸி அகாடமி சேலம். ஸோ ப்ரீமியர் இன்ஸ்டியூட் ஃபார் டிஎன்பிஎஸ்சி AOHO அண்ட் ADH எக்ஸாம். ஸோ ஆல் த பெஸ்ட். நல்லா படிங்க.